உலகத்தில் 2 விஷயங்களில் இவனுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. ஒன்று அடுத்து கெடுப்பது, மற்றொன்று சூதாட்டம். சகுனி என்னும் மன்னன் எவனே கண்டாய். உலை வந்து அயரும் சூழ் மந்திக்கு உருகா நிலம் கின்று உதவு குலக்கலை அன்பளவின் சுழை கீழி அன்போடு அளிக்கும் காந்தார தலைவன். தக்கோர் ஆடா சூதுக்கும் நிலை வஞ்சனைக்கும் தரணிவரில் யாரே இவர்க்கு. தக்கோர் ஆடா சூது, அதான் பாரத கதை. தருமர் சூதாடினார், பாரதம் வந்தது. தருமர் சூதாடினார் சொல்லக்கூடாது, தருமரே. அவருக்கு இல்லாத அறிவா தருமரே. அந்த சூதாட்டத்தை தருமர் ஆடினார்னா அது தருமருடைய பலவீனமா, சூதாட்டத்து பலம். அந்த ஆட்டம் அப்படி. நமக்கு சில போது சில பேர் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. சார், இவருக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில் 500 ஏக்கர் நிலம் சார், எல்லாம் போயிட்டு இருக்கு. சம்சாரத்து கழுத்துல கழங்கா 500 பவுனுக்கு நகை போட்டிருந்தார் சார், எல்லாம் போயிட்டு. எங்க சார் போச்சு? எல்லாம் போயிட்டு சார். எங்க? எல்லாம் போயிட்டு. இப்போ எங்க சார் போறாருன்னா எழுத்து விட்டு திண்ணையில உட்கார்ந்து ஆட போறாரு. சூதாட்டத்தில் செல்வத்தை இழந்தவனுக்கே தெரியாது நாம இவ்வளவு செல்வத்தை சூதாட்டத்தில் இழந்தோம் என்ன. மறுபடியும் ஏன் போறார்? இந்த காரணத்தை திருவள்ளுவர் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார். மற்றபடி நீதி சாஸ்திரம் எழுதின அத்தனை பேரும் சூதாடாதேன்னு சொல்லி விட்டுட்டான். திருவள்ளுவர் யோசிச்சார், வீடு போச்சு, வாசல் போச்சு, நகை போச்சு, நட்டு போச்சு, மறுபடியும் ஏன் போறான் ஆராய்ச்சி பார்க்க. சரியான காரணத்தை கண்டுபிடிச்சார் திருவள்ளுவர். மறுபடியும் இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம், முதல் நாள் போய் இவன் உட்கார்ந்து ஆடும் போது இவனுக்கு ஒரு 5 ரூபாய் அடிச்சிருக்கு, அது மறுபடியும் அடிக்காதான்னு இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால திருவள்ளுவர் சொன்னார், சூதாடாதேன்னு சொல்லி இடத்துல வெற்றி பெற்றாலும் சூதாடாதே. நல்ல கவனிங்க. வேண்டற்க சூதினை வென்றிடினும் வென்றதும் துண்டில் பொன் வீண் விழுங்கிய. இவன் போய் முதல் நாள் உட்கார்ந்து ஒரு 5 ரூபாய் அடிச்ச உடனே இவனுக்கு கற்பனை சிறகடிச்சு பறக்கும். நாம இங்க வரும்போது மணி 6, இப்ப 6:05, 5 நிமிஷத்துல 5 ரூபாய், 1 மணி நேரத்துல 60 ரூபாய், ஒரு நாளைக்கு. அடுத்த ஆட்டத்தில் 5 ரூபாய் போடும். போனா புத்தி வருமா, தத்துவம் எல்லாம் வரும். போகும் வரும் போகும். அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு கொண்டு வந்த முதல்ல 5 ரூபாய் பான அப்பாவது புத்தி வருமா, போட்டாதான் எடுக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு காசு வாங்கி வீட்டுக்கு போடுவான். அடுத்த நாள் காலையிலாவது புத்தி வருமா, வரும். இன்னைக்கு போய் ஆடவே படாதுடா. ஆனா இன்னைக்கு போய் நேற்று விட்டத்தை மட்டும் பிடிக்கணும்டா. விட்டத்தை பிடிக்கிறான்னு விட்டத்தை பிடிச்சுன்னு தொங்குற வரைக்கும் விடமாட்டான். அதனால சொன்னார் திருவள்ளுவர், வேண்டற்க சூதினை வென்றிடினும் வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கி ஏற்று. வேண்டற்க சூதினை வென்றிடினும் வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கி ஏற்று. என்ன அழகா சொன்னார் பாருங்க. வெற்றி பெற்றாலும் போகாதே, நீ உனக்கு வெற்றி தருகிற பொருள் என்று கருதுவது உன்னை அழிக்கிற பொருள். எந்த மாதிரி? குளத்துல போய் மீன் பிடிக்க போறவன் தூண்டில்ல ஆகாரத்தை மறைச்சி தண்ணியில போடுறான். மீன் என்ன நினைக்கிறது? ஏதோ ஒரு மகானுபாவன் தயிர் சாதம் பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறது. மீன் எதை ஆகாரம் என்று கருதுகிறதோ அதுவே அதை கொல்லுகிற கருவியாக இருப்பது போல் எது உனக்கு வெற்றி தரும் ஆட்டம் என்று கருதுகிறாயோ அதுவே உன்னை அழிப்பது. ஆகவே வேண்டற்க சூதினை வென்றிடினும் வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியது. அவ்வளவையும் சேர்த்து வில்லி பூத்திராழ்வார், தக்கோர் ஆடா சூதுக்கும் நிலை வஞ்சனைக்கும் தரணிவரில் யாரே இவர்க்கு நிகராவார். இப்படி சகுனி அறிமுகப்படுத்தும் போது அவன் நாட்டுக்கு ஒரு அடைமொழி போட்டார் பாருங்க. தன்னுடைய பெண் குரங்கு கர்ப்பம் பெற்ற காலத்துல பலாச்சோலை கற்க தான் வாழுகிற தோட்டத்தில் உள்ள பலாச்சோலையை தராமல் அடுத்த தோட்டத்து பலாச்சோலையை கீறி கொடுக்கிற ஆண் குரங்கை படித்த நாட்டுக்கு தலைவன். உலை வந்து அயரும் சூழ் மந்திக்கு, சூழ் மந்தின்னா கர்ப்பம் உள்ள குரங்கு, உலைன்னு சொன்னா இந்த கர்ப்பமா இருக்கிற காலத்தில் ஏற்படுகிற நோய். உலை வந்து அயரும் சூழ் மந்திக்கு உருகா நிலம் கீண்டு உதவு குலக்கலை, கலைனா குரங்கு, அன்பளவின் சுளைக்கு அன்போடு அளிக்கும் காந்தார தலைவன். இந்த ஒரு குரங்கு தன்னுடைய பெண் குரங்குக்கு கர்ப்பமற்ற காலத்துல பலாச்சோலை காட்டா தான் வாழுற தோட்டத்திலேருந்து தானே எடுத்து கொடுக்கணும். அடுத்த தோட்டத்துல போய் எடுத்து கொடுக்குது. என்ன அர்த்தம்? சகுனி என்கிற குரங்கு தன்னுடைய தேசமாகிய மனைவிக்கு செல்வமாகிய பலாச்சோலை தேவைப்பட்டால் தன்னுடைய காந்தார தேசத்தில் எடுக்காமல் துரியோதனன் அத்தினாபுரத்திலே இருந்து கொண்டு வருகிற ஆண் குரங்கு இந்த சகுனின்னு அர்த்தம். உலை வந்து அயரும் சூழ் மந்திக்கு உருகா நிலம் கீண்டு உதவு குலக்கலை.
அன்பளவின் சுளைகீறி அன்போடு அளிக்கும் காந்தார தலைவன், தக்கோர் ஆடா சூதுக்கும் நிலை வஞ்சனைக்கும் தரணிவரில் யாரே இவர்க்கு நிகரானார். சகுனி என்னும் மன்னன் இவனே கண்டாய். ஒரு கும்பிட போட்டு திரௌபதி நவந்துட்டான். அடுத்தபடியா உட்கார்ந்து இருக்கிறவன் அவன் முதல்ல துரியோதன வில்ல அம்ப பார்த்த மாதிரியே இவனும் கவனிக்கிறான். ஆனா இவன் உண்மையிலேயே பெரிய வீரன். அவனை அறிமுகப்படுத்தும் போது தோழிமார்களுக்கே ஒரு பயம். மெதுவா சொல்கிறார்கள், திரௌபதி இது யாருன்னா இவர் அதிகம் பேச மாட்டார், ஆனா பெரிய அறிவுள்ளவர். கவனிங்க, பேச மாட்டார், பெரிய அறிவுள்ளவர். திருவள்ளுவர் சொன்னார் அறிவே இல்லைன்னா பேசாதேன்னு. அந்த மாதிரி சில பேர் இருப்பான். இவன் அப்படி இல்லை, பெரிய அறிவுள்ளவன், ஆனா பேச மாட்டான். பேசாமலே இருக்கிறவன் பெரிய அறிவு படைத்தவன். போர்க்களத்தில் ஆயுதங்களை செலுத்துவதில் மிக மிக வல்லவன், மிக அழகானவன். இவற்றால் எல்லாம் இவனுக்கு யாரையேனும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் திரௌபதி பேசாமல் இருப்பதாலும் பெரிய அறிவு படைத்திருப்பதாலும் போர்க்களத்தில் பல ஆயுதங்களை செலுத்துகிற வன்மையாலும் அழகாலும் உயர்ந்த பிறப்பாலும் இந்த ஐந்தாலும் யாரையேனும் இவருக்கு நிகராக ஓமை சொல்ல வேண்டும் என்றால் திரௌபதி யாரையும் சொல்ல முடியாது. பேசாமலே இருக்கிறார், பெருத்த அறிவு படைத்தவராக இருக்கிறார், ஆயுதங்களை செலுத்துவதிலே வல்லவராக இருக்கிறார், அழகு படைத்தவராக இருக்கிறார். இவற்றால் எல்லாம் இவருக்கு நிகராக யாரையேனும் ஓமை சொல்ல வேண்டும் என்றால் திரௌபதி யாரையும் சொல்ல முடியாது. சரி, இவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்றால் இவருடைய திறமையிலே கொஞ்சம் திறமை, பாதி திறமை உள்ளவர் யாராவது உண்டா என்றால் திரௌபதி இவருடைய திறமையிலே ஓரளவு திறமை உள்ளவர் என்று இவருக்கு யாரையாவது ஓமை சொல்ல வேண்டும் என்றால் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானை வேண்டுமானால் சொல்லலாம். இவர் திறமையிலே பாதி திறமை உள்ளவர் என்று. பேசாது ஒடுங்கும் பேரறிவால் பெரும் பிறப்பால் தின் தேசால் தோல்வலியால் பல்படை இயற்றும் திறனால் ஈசானனை ஒரு சிறிது ஒப்பு எனலாம். முழுக்க அல்ல, ஈசானனை ஒரு சிறிது ஒப்பு எனலாம். செஞ்சிறக்க யாசான் துரோணன் மைந்தன் அஸ்வத்தாமா இவனே. அஸ்வத்தாமாவுக்கு அவ்வளவு பெருமை. பேசாது ஒடுங்கும் பேரறிவு என்றால் அவன் அனுபூதி பெற்றவன் அர்த்தம். அனுபூதி என்பது உலகியல்ல உள்ள பரபரப்பெல்லாம் அடங்கி, ஆசைகள் எல்லாம் அடங்கி, இந்த உலகத்தில இருந்து தான் மட்டும் தனியாக ஒதுங்கி உலகத்துல வாழ்ந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாம இறை சிந்தனையோடு இருக்கிற நிலைக்கு அனுபூதினு பேரு. அவர்கள் நம்ம மாதிரி பரபரப்பா எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு அதுவா இதுவா இன்ப துன்பம் எங்கன்னு அலைய மாட்டார்கள். அதுக்கு அனுபூதினு பேரு. இப்போ அகில உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல அனுபூதி பெற்ற மகானாக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வாழுகின்றவர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் சுவாமி. அகில உலகத்திலிருந்து 100 பத்திரிகை நிருபர் வந்து ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தா அவனுக்கு என்னவோ அதே மரியாதை தான் ஒரு சாதாரண ஆளு பக்கத்தில் வந்தா. இன்ப துன்பத்தை பத்தி எல்லாம் கவலை இல்லை, உலகத்தில் எதை பத்தியும் கவலை இல்லை. அனுபூதி வந்தவர்கள் ஒன்றும் பரபரப்பாவே இருக்க மாட்டார். அனுபூதின்னு சொன்னாலே எல்லாம் அடங்கி போடும். அருணகிரியார் பாடுறாரு. அருணகிரியார் முருகப்பெருமான் திருவடியை பிடிச்சிக்கிட்டு முருகா அனுபூதி கொடு அனுபூதி கொடு அனுபூதி கொடு அனுபூதி கொடுன்னார். முருகப்பெருமான் பார்த்தாரு, அனுபூதி என்ன விபூதியா எடுத்து கொடுக்கறதுக்கு, எனக்கு அனுபூதி கொடு அனுபூதி கொடு அனுபூதி கொடு அனுபூதி கொடுன்னார். முருகப்பெருமான் பார்த்தார், சும்மா இர. முருகப்பெருமான் சொன்னார் அருணகிரியாரை பார்த்து, சும்மா இர. கொஞ்சம் கொஞ்சமா அருணகிரியார் பார்த்தார், முருகா சும்மா இருக்கிறது தான் அனுபூதினு எனக்கு இப்பதானடா தெரியும். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. உலகத்தில பரபரப்பு அடங்கியிருப்பதற்கு பேர் தான். ஏன்னா நான் எதுக்காக அடிக்கடி அருணகிரியாருடைய திருப்புகள் அனுபூதி மேற்கோள் கொடுக்கிறேன்னு சொன்னா, பாரதத்தெல்லாம் உட்காந்து இனிமே மனப்பாடம் பண்ண முடியாது, அது தேவையும் இல்லை, கதையை கேட்டா போறோம். ஆனா நீங்க எல்லாம் திருப்புகளை அவசியம் குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கணும். முருகப்பெருமானுடைய பெரும் கருணை கிடைக்கும். ஏன்னா
அருணகிரியார் திருப்புகழ் பாட்டு எழுதி எழுதி வச்ச உடனே முருகப்பெருமான் வந்து திருவடியை பதிச்சாராம். ஒவ்வொரு பாட்டிலையும் அருணகிரியாரே சொல்றார், முருகப்பெருமான் திருவடி அவர் எழுதி வச்ச ஓலைச்சுவடியில பட்டுதான். எங்க 3 இடத்துல பட்டுதான் முருகப்பெருமான் திருவடி. இந்த சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணி மயிலா மாத்தி மேல ஏறி உட்கார்ந்தார, அப்ப ஒரு தடவை அவர் திருவடி அந்த மயில் தலைமையில பட்டது. முருகன் கிட்ட போய் நீ சூரனை சம்ஹாரம் பண்ணணும்னு தேவர்கள் கேட்டு தலையை குடிந்தார்களா, அப்ப தேவர்கள் தலைமையில ஒரு தடவை முருகன் திருவடி பட்டது. தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர்கள் தலையிலும். 3வது இடம் எங்க? எந்த பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ. இவர் எழுதி எழுதி வைக்கும் போது முருகப்பெருமான் திருவடி, இவர் பாட்டை எழுதி அப்படி வைப்பார். வச்ச உடனே முருகப்பெருமான் அங்கேருந்து வந்து திருவடியே அப்படி போஸ்ட் ஆபீஸ்ல முத்திர உத்தர மாதிரி. இப்ப முருகப்பெருமான் திருவடி 3 இடத்துல பட்டிருக்க. அதுல முக்கியமான இடம் எது? மயில் தலையா, தேவர்கள் தலையா, அருணகிரியார் ஓலைச்சுவடியா? 3 இடத்தில் முக்கியமான இடம் எது? ஒரு பட்டிமன்றம் போடலாம். வானா வானா பட்டிமன்றம் போட்டா உண்மை மறைஞ்சு போடும். இந்த 3 இடத்துல முக்கியமான இடம் எது? அருணகிரிநாதர் ஓலைச்சுவடி தான். எப்படி சொல்றேன்? நம்ம சிடி நாச்சியப்பன் இருக்காங்களே, பல வேலை, பேங்க்ல தலைக்கு மேல வேலை, என்ன வேலை வச்சுக்கிட்டு என்னையும் கவனிக்கணும், அது வேற வேலை. இன்னும் பொது காரியங்கள் பல இருக்கு அவருக்கு. இப்ப அவருக்கு தலைக்கு மேல இருக்கிற வேலையில அப்படியே அங்கங்க அப்படியே உத்தரவு போட்டுதான் பல காரியங்களை பண்ணலாம். ஆனா யாராவது ஒருத்தர் அங்கேருந்து வந்து இன்னைக்கு கீரன் சொற்பொழிவுக்கு 2 முக்கியமான பிரமுகர்கள் வந்திருக்காங்க சார், ஒரு 4 மாலை வேணும்னா அவர் என்ன பண்றாரு, ஒரு வெள்ளை கடுதாசி எடுத்து 4 மாலை அனுப்புவோம்னு தெரிஞ்ச கடைக்காரருக்கு எழுதி கீழே நாச்சியப்பன் கையெழுத்து போட்டு அவர் தான் அனுப்பியிருக்காருன்னு தெரியணும்ல, அதனால ரப்பர் ஸ்டாம்ப் வச்சிருக்காரு. நான் பார்த்தேன், நாச்சியப்பன் ரப்பர் ஸ்டாம்ப். அதை எடுத்து அப்படி அந்த ரப்பர் ஸ்டாம்பில் வச்சு வேற யாராவது நாளைக்கு எங்கேருந்து வந்து ஒரு பிரசன்டேஷன் ஒன்று கொடுக்கணும் சார் ஒரு நண்பருக்கு அப்படின்னா ஒரு கடைக்கு இந்த பிரசன்டேஷன் அனுப்புவோம்னு எழுதி அப்படி செட்டி நாச்சியப்பன். இப்ப நம்ம தொடர் சொற்பொழிவு 20ஆம் தேதி முடிஞ்சு இங்க இருக்கிற நகரத்தாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து சார் கீரன் சொற்பொழிவு ரொம்ப அற்புதம், அவருக்கு $5000 ஒரு செக்கு கொடுங்க சார்னு உன்னை செக்கை எடுத்து கீரன் 5000 போட்டு சீட்டி நாச்சியப்பன் கையெழுத்து போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து கொடுப்பாரா? கீரனுக்கு 5000 என்ன 10,000 கொடுப்பார். ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து செக்கில் சீக்கிரம் குத்த மாட்டார். ஏன்? ரப்பர் ஸ்டாம்பை எடுத்து இங்கு பேட்ல வச்சு குத்தும் போது இங்கு அதிகமா போச்சுன்னா ரப்பர் ஸ்டாம்பு அட்ரஸ் கலைஞ்சி செல்லாம போடும் செக்கு. 4 பூவுக்கு சீக்கிரம் ரப்பர் ஸ்டாம்பை குத்தலாம், ஒரு பிரசன்டேஷனுக்கு சீக்கிரம் குத்தலாம், செக்கில் அவ்வளவு சீக்கிரம் குத்தப்படாது. அப்ப கீரனுக்கு கொடுக்குற செக்கில் என்ன பண்ணுவார், ரப்பர் ஸ்டாம்பை எடுத்து பேடில் வச்சு இங்கு அதிகமா இருக்கா குறைச்சலா இருக்கான்னு பார்க்க ஒரு வெள்ளை கடுதாசி எடுத்து வேஸ்டா 2 தடவை குத்தி பார்த்து அப்புறமா செக்கில் குத்துவார். ஏன்னா அது உயர்ந்த செக்கு. அந்த மாதிரி அருணகிரியாருடைய ஓலைச்சுவடியில முருகப்பெருமான் திருவடியை பதிக்கிறதுக்கு ரப்பர் ஸ்டாம்பை வேஸ்டா 2 தடவை குத்துற மாதிரி மயில் தலையில ஒரு குத்தும் தேவர்கள் தலையில ஒரு குத்தும் குத்தி அவருக்கு ஏற்படும். சாவடி ஓட்டு மயிலிலும் தேவர்கள் தலையிலும் எந்தன் பாவடி எட்டிலும் பட்டதென்றோ. அருணகிரியார் மாதிரி இந்த அனுபூதி எல்லாம் யார் விளக்க முடியும்? சும்மா இரு சொல்லற என்றாலுமே அந்த அனுபூதியை பெறுவதற்கு என்ன செய்யணும்ங்கிறார் அருணகிரியார். பரபரப்பெல்லாம் அடக்கிக்கா. அதுவும் திருவள்ளுவர் கருத்து தான். திருவள்ளுவர் சொன்னார், அப்பா எடுத்த உடனே வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம்னு போகாது, நடக்காது. வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம்னு சம்சாரம் பாண்டா உதறிவிட்டு போனீங்கன்னா இன்னொரு இடத்துல சம்சாரத்தை தேடிக்குவே தவிர இதான யதார்த்த வாழ்க்கை. அதெல்லாம் தேவையில்லை. திருவள்ளுவர் சொன்னார், ரொம்ப பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கிட்டு தேவையில்லாம நீ பல பாசங்களை உண்டு பண்ணினா அதனால வர துன்பங்களையும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப எந்த துன்பங்கள் உனக்கு வேண்டாம்னு நினைக்கிறியோ அதன் மேல உள்ள பற்ற விட்டுடு, அதனால் வருகிற துன்பம் இல்லை. எந்த பொருளை விட்டியோ அந்தந்த பொருளால் வருகிற துன்பம் உனக்கு இல்லை. அதனால தேவை உள்ளத்துக்கு பற்று வச்சுக்கோ, இல்லாததை விட்டுடு. என்ன அழகா சொன்னார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. எந்த பொருள் மனிதன் தன் பற்றி எடுத்துக் கொள்கிறானோ அந்தந்த பொருளால் வருகிற துன்பம் இல்லை. யாதனின்
யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். கொஞ்ச நேரம் நான் குழந்தைகளோட பேசிட்டு வரேன், பெரியவங்க அப்படியே இருங்க. என்னையே பாரு, என்ன பாரு, நான் சொல்ற குரலை கேளு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். வாய பாத்தியா? என்ன இருக்கு வாயில? வெத்தலை பாக்கா? மறுபடியும் நல்லா கவனி. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். என் உதடு விட்டுதான்னு பாரு, என் உதடு விட்டுதான்னு பாரு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். மற்ற குரல் எல்லாம் சொல்லி பாருங்க, விட்டுதா இல்லையான்னு. அகர முதல கற்றதனாலாய பய விட்டுத, தனக்குவமை விட்டுத. இந்த குரலையாவது சொல்லி பாருங்க, விட்டுத. இதை சொல்லுங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஏன் ஒட்டல? திருவள்ளுவர் பார்த்தார், எந்த எந்த பொருள் மேல நீ ஒட்டுதல் வச்சிருக்கியோ அதுல இருந்து நீங்கினா உனக்கு துன்பம் இல்லைங்கிற ஞாபகம் இருக்கிறதுக்காகவே உதடு ஒட்டாம ஒரு திருக்குறள் எழுதி கொடுத்தார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அந்த கருத்தை எடுத்து இப்போ அருணகிரியார் எழுதுறார், அனுபூதி எப்படி பெறுவதுன்னு. பரபரப்பு இல்லாம இருத்தான அனுபூதி. கருப்பற்று ஊறி பிறவாதே, கணக்கப்பாடு உற்று உழலாதே, திருப்பற்பாதத்து அனுபூதி சிறக்கப்பாரித்து அருள்வாயே, பரப்பு அற்றாருக்கு உரியோனே. அதனால இப்போ பேசக்கூடாது, பெரிய அறிவு இருக்கணும், அதுக்கு பேர் அனுபூதி. ஆகவே இப்ப அஸ்வத்தாமாவுக்கு பேசாது ஒடுங்கும் பேரறிவால் பெரும் பிறப்பால் தின் தேசால் தோல்வலியால் பல்படகு ஏற்றும் திறனால் செஞ்சிலக்கை ஆசான் மைந்தன் ஈசானனை ஒரு சிறிது ஒப்பு எனலாம். செஞ்சிலக்கை ஆசான் மைந்தன். திரௌபதி ஒரு கும்பிடு போட்டு நகர்ந்துட்டான். அடுத்தபடியா ஒருத்தன் உக்காந்து இருக்கான், திரௌபதி அறிமுகப்படுத்துகிறார்கள். அடே அப்பா, தோழிமார்கள் சொன்னார்கள், திரௌபதி, இந்த உலகத்தில் சில பேர் உண்மை பேசலாம், சில பேர் உண்மை பேசலாம், சில பேர் சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற சத்தியவானா இருக்கலாம், சில பேர் வில்லாற்றில் வல்லவர்களா இருக்கலாம், சில பேர் அழகா இருக்கலாம், சில பேர் இன்ன தரேன்னு சொன்னா மாத்தாம அதை கொடுக்கிறவர்களா இருக்கலாம். இந்த மாதிரி உலகத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு நல்ல குணம் இருக்கலாம். திரௌபதி, இந்த எல்லா நல்ல குணமும் ஒருத்தர்கிட்டயே இருக்கணும், அவரை பார்க்கணும் நீ ஆசைப்பட்டா அது இவர் தான். அறிமுகப்படுத்த தோழிமார். உண்மைக்கு இவனே, உரைக்கு இவனே, திண்மைக்கு இவனே, சிறைக்கு இவனே, கேசுக்கு இவனே, வன்மைக்கு இவனே, கர்ணன் என்னும் மன்னன் இவனே கண்டாய். உண்மை பேச, சொன்ன சொல்ல காப்பாற்ற, உரையை காப்பாற்ற, போர்க்களத்தில் வீரம் காட்டுகிற திண்மையை செயல்படுத்த, வருகிறவர்களுக்கு வாரி கொடுக்கிற வன்மை ஆகிய கொடையை நிலைநிறுத்த எல்லாம் சேர்ந்திருக்கிறவன். திரௌபதி ஒரு கும்பிடு போட்டு நகர்ந்தார். இப்படி மிச்சம் இருக்கிற மன்னர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி அப்படி தோழிமார்கள் அறிமுகப்படுத்த பக்கத்துல வர்ற போதே அவங்களுக்கே வெக்கம். தோழிமார்கள் அறிமுகப்படுத்த, இவரை என்ன அறிமுகப்படுத்துறதுன்னு. அவர் உடலை எங்க நம்மளை அறிமுகப்படுத்து. திரௌபதி சொன்னா, உங்களை ஒன்னும் அறிமுகப்படுத்த வேண்டாம். இவர் கேட்டார், நீ என்ன கல்யாண பொண்ணு லட்சணமா இருக்க மாட்டேங்கிற, நம்மளை அறிமுகப்படுத்து. யாரு? கண்ணபிரான். கண்ணபிரானை இப்ப அறிமுகப்படுத்துகிறார். திரௌபதி துவாரகையில பீதாம்பரத்தை மேல போட்டு ரத்தின கச்சிதமான சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் அல்ல இவன். ஆய்ப்பாடியில இடையர்கள் மத்தியில வந்து கண்ணுக்குட்டி காதுல கட்டெரும்பை பிடித்து விடுகின்றவன். இந்த குரிசில் எது குலத்துக்கு எல்லாம் திலகமிடுமாறு வந்து உற்பவித்து பொதுவருடன் வாழ்ந்த திருமால் முந்த கஞ்சமா அவன் உயிர் குடித்தான் இவன் முகில் ஊர்தி. அந்த புறத்தின் ஆறாமம் இவன், அந்த புறத்தின் ஆறாமம். இந்த பாட்டை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, படிக்கணும், அதுக்காகத்தான் நான் சொல்றேன். வெள்ளி பாரதம் உங்க கையில இனிமே கிடைக்கணும். நீங்க எப்படியாவது உட்கார்ந்து அது படிக்கணும் ஓய்வான நேரத்தில். அதுக்காக கேட்டுக்கிறேன். இது 8 வரி பாட்டு.
ஏழாவது வரியில அந்த புறத்தின் ஆறாமம்னு ஒரு வரி வரும். எட்டாவது வரியிலே அந்த புறத்தின் ஆறாமம்னு வரும். நாம படிக்கும் போது ஏழாவது வரியில இப்பு சேர்க்காம அந்த புறத்தின் ஆறாமம், எட்டாவது வரியில அந்த புறத்தின் ஆறாமம்னு இப்பு சேர்த்து படிக்கணும். அந்த புறத்தின் ஆறாமம் இவன் அந்த புறத்தின் ஆறாமம். இது கண்ணபிரானுடைய பெருமையை சொல்லுகிற வரி. ஆறாமம் ஆறாமம்னா மலர்கள் பூக்கிற சோலை, அவ்வளவுதான். அந்த புறத்தின் சோலை இவன் அந்த புறத்தின் சோலை. இன்னும் கண்ணபிரானுடைய ஒரு லீலையை சொல்லுகிற வரி. அதாவது நரகாசுரனை கண்ணபிரான் மதம் பண்ணார். நரகாசுரன் கீழே விழுந்தான். அவன் மடியிலேருந்து ஒரு பொட்டலம் விழுந்தது. இது என்னன்னு எடுத்து கண்ணபிரான் பிரித்து பார்த்தார். பெண்கள் காதுக்கு போட்டுக் கொள்ளுகிற தோடுகள். பக்கத்தில் இருக்கிற சத்யபாமாவிட்ட காமிச்சு இது என்ன தோடுகள்னு கேட்டார். சத்யபாமா சொன்னா இது இந்திரனுக்கு தாயார் அதித்தி தேவி போட்டுக் கொள்ளுகிற தோடு. இதை யாரு ஒருவர் சாகும் போது மடியில வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் அடுத்து இந்திரனா பிறப்பார்கள்னு ஒரு நம்பிக்கை. இந்த நரகாசுரன் இந்திரனா வரணுங்கிறதுக்காகவே இதை மடியில வச்சிருக்கான். ஓஹோ, கண்ணபிரான் பார்த்தார். அப்ப இத என்ன செய்யலாம்னு கேட்டார். கொண்டு போய் நேரம் இந்திராணி கிட்ட கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்லி சத்யபாமா கண்ணபிரான இந்திர உலகம் போய் இந்திராணி கிட்ட இந்த மாமியார் தோடுன்னு கையில கொடுத்தா. சத்யபாமா கொடுத்துட்டு அப்படியே இந்த இந்திரனுடைய ஊர் இப்படி அந்த பகுதியை சுத்தி பார்த்து அங்க ஒரு பாரிஜாத பூ, அதை பறிச்சு தலையில வச்சுக்கலாம்னு பாரிஜாத பூவில் அப்படி கைய வச்சா சத்யபாமா இந்திராணி எங்கிருந்து வந்து கைய இடையனுடைய சம்சாரத்துக்கு இந்திர உலக பாரிஜாதமா எடு கைய சொல்லாம தனக்கு தோடுகளை கொண்டு வந்து கொடுத்த நன்றிக்கு உட்கார வச்சு பூவினாலே அபிஷேகம் பண்ணணும். அதை விட்டுட்டு இடையனுடைய மனைவிக்கு இந்திர உலக பாரிஜாதமான்னு கேட்கலாமா? சத்யபாமாவுக்கு அழுக தாங்கல. கண்ணபிரான பார்த்து எனக்கு எப்படியாவது பூ வேணும், அவமானமா இருக்கு. நீ என்ன வேணும்? பூ தானே வேணும். நீ துவாரகைக்கு வா, நான் பூ தரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இங்கேயே வேணும். அடாடா நீ வாய சத்யபாமா, துவாரகைக்கு வாய, நிறைய பாரிஜாத பூ தரேன்னு கண்ணபிரான் துவாரகைக்கு அழைத்து வந்தார். வந்த உடனே சத்யபாமாவுக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம், வியப்பு தாங்கலையே. அப்படி உள்ள நுழைஞ்ச உடனேயே இந்திரனுடைய புறத்துல இருந்த ஒரு பாரிஜாத பூ அல்ல, மரம் அல்ல, அந்த சோலையே பேர்ந்து துவாரகைக்கு வந்துட்டுதான். ஆச்சரியப்பட்டு போட்டா சத்யபாமா. இந்திரன் புறத்தில் இருந்த சோலையை தன் அந்த புறத்துக்கு கொண்டு வந்த கண்ணன். ஆகவே அந்த புறத்தின் ஆறாமம் தன் அந்த புறத்தின் ஆறாமம். இந்திரன் புறத்தில் இருந்த சோலையை தன்னுடைய சொந்த அந்த புறத்துக்கு கொண்டு வந்த கண்ணன். அவர் என்ன சொல்லுகிறார்? கண்ணபிரானுடைய எளிவந்த தன்மையை சொல்லுகிறார். துவாரகையில் இருக்கிற கண்ணபிரான் அல்ல, ஆய்ப்பாடி கண்ணபிரானாக வணங்குகிறோம்னா நம்புகிறவர்களுக்கு மிக எளிய தன்மையோடு வருகிறார். இந்த சைவ சித்தாந்தத்திலையும் சரி, வைணவ சித்தாந்தத்திலையும் சரி, பரிபூரணமாக இறைவனை நம்புகின்றவர்கள் யாரோ அவர்களுக்கு உரிய காலத்தில் இறைவன் அருள் புரிகிறான் என்று ஒரு மரபு உண்டு. அந்த மரபுக்கு பேர் என்னன்னா சைவத்துல எளியனாம் தன்மை, வைஷ்ணவத்துல சௌலபிய விசேஷம். சௌலபிய விசேஷம்னா சுலபமாக அபியசிப்பதற்கு உரியவன், நம்புகிறவர்களுக்கு பரிபூரணமாக உதவி செய்கிறவன், ஏதேனும் ஒரு வடிவத்தில். அந்த மாதிரிதான் சைவத்துல எளியனாம் தன்மை. ஏன் நம்ம சைவத்துக்கு வைணவத்துக்கு எல்லாம் போவானே, முதல்ல திருவள்ளுவர்கிட்டயே போவோமே. ஒரு திருக்குறள் உங்க எல்லாருக்கும் தெரியும். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். என்ன அர்த்தம்? மலர் மிசை ஏகினான், நினைப்பவர் இதய கமலத்தில் வந்தான், அவருடைய திருவடியை சேர்ந்தவர்கள் பூமியில் நீண்ட காலம் வாழ்வார்கள். இதன் அர்த்தம். மலர்மிசை ஏகினான்னா நினைக்கிறவர்கள் இதய கமலத்தில் வருகிறவன். அதன் அர்த்தம். மலர்மிசைன்னா இதய கமலம் தானே. வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் இப்ப கடவுளை நினைக்க போறேன், நினைச்ச பிறகுதானே கடவுள் என் இதயத்துக்கு வரணும். திருக்குறள்ல என்ன இருக்கு? மலர்மிசை ஏகினான், நினைப்பவர்கள் இதய கமலத்தில் வந்தான். வருவான் எதிர்காலம் போறதுக்கு பதிலா வந்தான் இறந்த காலம் போடலாமா? நினைப்பவர் இதய கமலத்தில் வருவான்னு போடணுமே தவிர நினைப்பவர் இதய கமலத்தில் வந்தான்னு போடலாமா? மலர் மிசை ஏகினான் எப்படி போடுறார்? மலர் மிசை ஏகுவான்னு போட்டா நியாயம். மலர் மிசை ஏகினான் எதிர்கால வார்த்தைக்கு பதிலா இறந்த கால வார்த்தை போடுறது இலக்கணமா? போடலாமா? திருவள்ளுவரே போட்டிருக்காருன்னு நானும் போட்டா என்ன ஆகும்? நான் ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்கணும், அவர் அங்கேருந்து எங்க 1000 ரூபான்னு கேட்கிறார். கொடுப்பேன்னு எதிர்கால வார்த்தை போட்டா போடுவார். திருவள்ளுவரே போட்டிருக்காரு, நாமளும் போடுவோம், என்ன கொடுத்தேன் அப்படின்னா நான் சொன்னதை கண்ணத்துல செஞ்சுட்டு போடுவார் இல்லையா? எதிர்கால வார்த்தைக்கு பதிலா இறந்த கால வார்த்தை போடலாமா? தொல்காப்பியம் அனுமதிக்கிறது. ஒரு இடத்துல போடு. எப்போ அந்த காரியம்
சீக்கிரம் நடைபெறுமானால் எதிர்கால வார்த்தைக்கு பதிலாக இறந்த கால வார்த்தை போடலாம். இது தொல்காப்பியம். வாரா காலத்து நிகழுங்காலத்து மோராங்கு வரும் வினைச்சொற்களை இறந்த கால குறிப்போடு களத்தில் விரைந்த பொருளை என்பனார் போனது. சீக்கிரம் நடக்குமா இருந்தா போடு. இது இன்னொரு பெரிய விஷயம் இல்லை, சாதாரண நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா. உதாரணம் சொல்றேன். ஒரு 2 பையன் வகுப்புல உட்காந்து பாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு, வகுப்புல உட்கார்ந்து இருக்கான்னு வைங்களேன். அதுவே ஆச்சரியம் தமிழ்நாட்டுல எல்லாம். ஒருத்த இன்னொருத்த கேட்கறான், நீ சாயந்தரம் என்ன சினிமாவுக்கு போலாம்? அவன் அப்பாடி மூவி. சரி, நீ 6 மணிக்கு வீட்டுல இருக்கா, நான் வந்துடுறேங்கிறான். இவன் 6 மணிக்கு வீட்டுல இருக்கா, அவன் சைக்கிள் எடுத்து வந்து பெல் அடிக்கிறான். வந்து இல்லையாடா? இவன் சமையல் அறையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் அங்கேருந்து என்ன சட்டம் கொடுக்கறான்? வந்துட்டேன். வந்து விட்டேன் என்ன காலம்? இறந்த காலம். வந்துட்டான அப்பதான் சாப்பிட்றான். சாப்பிட்டு கை கழுவி தட்டு கழுவி கண்ணாடி முன்னால வந்து நின்று சீப்பை எடுத்து தலையை வாரி காணாம போன கர்லிங்க கண்டுபிடிச்சு இவ்வளவு காரியம் பண்ணி வாசலுக்கு வரணும் வந்துட்டேனுங்கிறான். ஏன் அவ்வளவு சீக்கிரம் வரானா? சினிமாவுக்கு வர்றவனே எதிர்காலத்துக்கு பதிலாக இறந்த கால வார்த்தை போடலாம்னா திருவள்ளுவர் போடக்கூடாத? அவர் என்ன சொன்னார்? நீ இறைவனை எப்ப நினைக்கிறியோ அது உடனே வந்து சேர்ந்துடுறான்டா. அவ்வளவு சீக்கிரமா வரதுனால மலர்பிசை ஏகினான். இதுக்கு பரிமேலழகர் அருமையா விளக்கம் எழுதினார். நினைப்பவர் இதய கமலத்தில் விரைந்து சேருதல் இறைவனுக்கு இயல்பாதலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார் பரிமேலழகர். இதுதான் எளிய தன்மை. அவன் துவாரகையில உட்கார்ந்து இருக்கிறவன யாருக்கு தெரியும்னா அதை பத்தி கவலைப்படாத. ஆய்ப்பாடியில் ஒருவனாக வருகிற எளிய தன்மை படைத்தவன். இந்த குரிசில் எதுகுலத்துக்கு எல்லாம் திலகமனுமாறு வந்து உற்பவித்து பொதுவருடன் வாழ்ந்த திருமால் இந்த கஞ்சமாமன் உயிர் பிடித்தான். இவன் முகில் ஊர்தி அந்த புறத்தின் ஆறாமம், இவன் அந்த புறத்தின் ஆறாமம். எப்படி தோழியர்கள் அறிமுகம் முடிஞ்சது? மறுபடியும் திட்ட தூய்மன் வந்து வேந்தர்களே வீரர்களே உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் தெரிவிக்கிறேன். இதோ இருப்பது சிலை, இவை சிலிமுகங்கள். சிலை இது, சிலிமுகங்கள் இவை. இவை முகத்து உழல்கின்ற எந்திர திகிரி நாப்பன் நிலையிலா இலக்கு மகுதே. நெஞ்சுர யாவர் வீழ்த்துகிறார்களோ கலைவலி அவர்க்கே கண்ணியும் முறியது. ஒவ்வொருத்தனா பக்கத்துல வில்லு கிட்ட போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டான். நமக்கு ஏன் அஸ்வத்தாம அந்தணனா இருந்தாலும் அரசனாகவே கருதப்படுகிறவன், அவன் முயற்சியும் எடுபடல. திட்ட தூய்மனுக்கு பெரிய கவலை. சுயம்பரத்துல யாருமே இந்த இலக்கை வீழ்த்த மாட்டார்கள் போல் இருக்க கவலையா உட்கார்ந்திருந்தான். அந்தணர்கள் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் எழுந்திருந்து திட்ட தூய்மா ஒரு சந்தேகம். என்ன? ஒன்றுமில்லை, இப்போது நீ அறிவித்தாயே, இதோ இருக்கின்ற வில்லை எடுத்து அம்பை வைத்து மேலே சுழல்கின்ற எந்திரத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற குறிப்பை கீழே வீழ்த்துகின்றவர்களுக்கு கன்னியாகிய திரௌபதி உரியவள் என்று. இந்த போட்டியிலே பங்கு கொண்டு தன் வீரத்தை காட்டக்கூடிய தகுதி மன்னர்கள் குலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் உண்டா? மறையவர்கள் குலத்திலே பிறந்தவர்களுக்கும் உண்டா? அரசர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ளலாமா? அந்தணர்களும் கலந்து கொள்ளலாமா? அந்தணன் ஒருவன் இந்த வில்லை அம்பை இணைத்து மேலே சுழல்கின்ற எந்திரத்திலே உள்ள குறிப்பை கீழே வீழ்த்தினால் உன்னுடைய தங்கை மாலை சுட்டுவாளோ? மண்மரபில் பிறந்த திரு தோல்வலியால் மண்ணாளும் அவர்க்கு அன்றி, மண்மரபில் பிறந்த திரு தோல்வலியால் மண்ணாளும் அவர்க்கு அன்றி, மறை நூல் வாணர் தொன்மரபில் பிறந்தவரும் இலக்கு வீழ்த்தால் சூட்டுமோ தொடையல்ல தோகை. இந்த சந்தேகத்தை அந்தணனா இருக்கிறவன் கேட்டா. யாரு? அர்ஜுனன் தான். அப்ப திட்ட தூய்மன் சொல்றான், அந்தனா அந்தனா அரசரண்டே அந்தணன் என்ன, மன்னர்கள் என்ன, மறையவர் என்ன, கலை வல்லவருக்கு கண்ணி உரியவள் என்றுதானே தெரிவித்தேன். மன்னர்களால் முடியாத போது மறையவன் அந்த குறிப்பை கீழே வைத்தால் இன்னும் பெருமைக்குரியதாயிற்று. உடனே இந்த அந்தணர் வடிவத்தில் இருக்கிற அர்ஜுனன் போனா வில்லை எடுத்தான், அம்பை எடுத்தான், குறி அடிச்சான், கீழே விழுந்தது. திரௌபதி மாலை போட்டா, அழைத்து கொண்டு வெளியே போட்டார். ஒத்தனுக்கு ஒன்னும் புரியல. அவன் இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து என்னடா இது? யாரோ முதல்ல துரியோதனன் தான் முழிச்சுக்கிறான். அவன் இருக்கிறவங்க தான் பார்த்து கேட்கிறான், நீங்களா அரசர்களா 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 அரசர்களா? இத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கா, வந்து கடைசியில் ஒரு ஐயர் கொண்டு போட்டானு. மன்னிக்கணும், ஏன்னா துரியோதன ஐயர்னு சொல்லல. அவன் ஐயர்னு சொன்னதா நான் சொல்றது தப்பு. சொன்ன ஆசிரியருக்கு
தவறான நோக்கத்தை கற்பிச்சு விட்டது அர்த்தம். அவர் சொல்லாத போது நான் சொல்லலாமா? அவர் ஐயர்னு சொல்லல. துரியோதன ஐயர்னு சொன்னது அவர் எழுதல, நான் தான் சொல்லிவிட்டேன். அவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன். துரியோதனன் சொல்றான், நாம இத்தனை பேருக்கு உட்கார்ந்து இருக்கோம்,